ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். செஃப் வெங்கடேஷ் பட் அவரோட சேனல்ல வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி நேந்திரம் சிப்ஸ் செஞ்சிருந்தாரு. நான் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் கடையில தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். வீட்டில் செஞ்சதே இல்லை. இங்கே கிடைக்கிற நேந்திரம் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட்ல இல்லை. ஸோ செஃப் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நானும் அந்த சிப்ஸை செஞ்சேன். சிப்ஸ் எப்படி வந்துச்சு, சிப்ஸ் மாதிரி இருந்துச்சா, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. செஃப் சொல்லியிருந்தாரு, நல்ல பச்சை நேந்திரங்காயா வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கூட பழுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நான் நல்ல பச்சை கலர்ல இருக்கிற நேந்திரங்காய் 3 வாங்கிட்டேன். அத நம்ம தோல் எடுத்துக்கலாம். 2 சைடு இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, கத்திய வச்சு லைட்டா ஒரு கீறுனா போதும். ஈஸியா தோல் உரிக்க வந்துருச்சு. இந்த மாரி நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அதுல போட்டுட்டேன். அப்பதான் நம்மளுக்கு வாழைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். இதே மாதிரி 3 நேந்திரங்காயும் தோல் எடுத்துட்டு தண்ணீல போட்டு வச்சுட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து செஃப் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி 250 ml வாட்டர ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டேன். இதுல 3 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நேந்திரங்காயை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். செஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா எண்ணெயிலேயே சீவி எடுத்துக்கிட்டாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால நான் தனியா சீவி எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். கேரளால தேங்காய் எண்ணெய் தான் அதிகமா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. குக்கிங்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு செஃப் சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம தேங்காய் எண்ணெயில சிப்ஸ் செய்யும்போது ரொம்பவும் டேஸ்டியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் சீவி வச்சிருந்த நேந்திரங்காயை இந்த தேங்காய் எண்ணெயில போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? மஞ்சளும், உப்பும் அது 2 டீஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்கிட்டேன். அப்ப நல்லா எல்லோ கலர்ல வரும்னு சொல்லியிருந்தாரு. உப்பும் வந்து சிப்ஸ்ல நல்லா கோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பபிள்ஸ் எல்லாம் சுத்தமா அடங்கிருச்சு. சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இத எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காயும் சீவி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். 3 நேந்திரங்காயும் போட்டு சூப்பரா சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஷேப் மட்டும் சிலதெல்லாம் நீள் நீளமாவும், சிலதெல்லாம் ரவுண்டாவும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அதனால தான். பட் கலரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பர். மஞ்சளும், உப்பும் தண்ணீல போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டது. தேங்காய் எண்ணெய்ல சிப்ஸ் செஞ்சோம் இல்லையா? அதனால கலரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனி நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் கடையில போய் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்லயே ஈஸியா ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.